வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒலி அலைவரிசைக்கு பதிவு செய்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பொரியல். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு 1/2 கிலோ பீன்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், சிறிதளவு தேங்காய், அதை தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய், கடுகு வெந்தயம் கலவை, மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளவுதான். இது ரொம்ப நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க, அதுக்காக நம்ம ஒரு சட்டியை வச்சு ஒரு மண் சட்டியை வச்சு அதை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கிட்டோம். அப்புறம் பீன்ஸ் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, பீன்ஸ் சேர்த்துடலாம். இதை நம்ம ரொம்ப சீக்கிரமாக சமைச்சிடலாம். இந்த மாதிரி பீன்ஸ், கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி வாழைக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை பொரியல் செய்கிறதுன்னா நம்ம ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள். இந்த பீன்ஸில் உங்களுக்கு நார் சத்து இருக்குது. தட்டை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். எடுத்து நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும்போது கொஞ்சம் நல்லா வேகும். இது வதங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு போட்டாக்கா கொஞ்சம் காய் சீக்கிரமாக வதங்கிடும். காய் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். பாருங்க, சட்டியாக இருந்தாலும் கூட இதுக்கு அவசரத்துக்கு கையிலே கூட பிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் சூடு தாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதுவே நம்ம வேறு பாத்திரம், அலுமினியம், சில்வர் பாத்திரம்லாம் வச்சா கூட நம்ம இப்படி பிடிக்கவே முடியாது. சட்டியில் அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமும் கூட. கொஞ்சம் வேகட்டும். பீன்ஸ் பாதி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக இந்த அளவுக்கு தெளிச்சிட்டாலே போதும். இதிலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தெளித்து விட்ட தண்ணியும் கூட நல்லா சுண்டிருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க தேங்காய் நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இது போதும், ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். எப்பவும் சொல்கிறது, நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். சும்மா ஒரு பெரட்டுட்டா ஒரு நிமிஷம், அதுவே அதிகம். சும்மா அந்த சூடேற வரைக்கும் இருந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு வாசனைக்காக சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போ சுவையான பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் மண்பானையில் சமைச்சு ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம். வாழ்க வளமுடன்.